அதிகாரம் சுவிசேஷ பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 24 29 வாசிக்கிறேன். நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 29 அடங்கியிருக்கின்ற வேத வசனங்களை நாம் படிக்க கேட்கிறோம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு புதித்தமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் வாய்க்குவார்கள் என்றார். இவர்களே படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் படித்திருந்தாயிட்டு கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் உலக ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலோட இந்த காணொலி மூலமாக இந்த வழிபாடில் நாமே ஜெபத்துடன் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு என்னென்று பார்க்கும்போது, கிறிஸ்துவை ஆண்டவராகவும் தேவனாகவும் உறுதிப்படுத்துதல், அறிக்கையிடுதல் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். Affirmation of Christ as Lord and God. ஆண்டவரை ஒரு உறுதிப்படுத்திக் கொள்கிற ஒரு நிகழ்வாக ஒரு வேத பாடத்தை நாம் பார்த்தோம். நாம் அறிந்த வண்ணமாக அந்த வேத பாடத்தில் யோவான் 20ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்கும்போது அது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறதான ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது. அந்த அதிகாரத்தின் வசனங்கள் 24 முதல் 29 முடிய அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது அதில் தோமாவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு உரையாடல். பொதுவாக நாம் அறிந்திருக்கிறோம், சந்தேகப்பட்ட தோமா என்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்தில் நாம் வைக்கிறோம். த டவுட்டிங் தாமஸ். நாம் அறிந்த வண்ணமாக நம்முடைய சண்டே கிளாஸ் பள்ளிகளில் நாம் அந்த பாடல் ஒன்று இருக்கிறது, டவுட்டிங் தாமஸ் என்கிற ஒரு பாடல். அதன் வழியாக நாம் அறிந்த அந்த ஒரு வேத பாடம் தோமா சந்தேகப்பட்டதனுடைய அந்த வேத பாடமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக பார்க்கும்போது அவன் ஆண்டவரை கர்த்தராக, தேவனாக, ஆண்டவரை உறுதிப்படுத்துகிற ஒரு சீடனாக, அப்போஸ்தலனாக தோமா அவர்கள் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய வாழ்வில் இடைப்படுகிற ஒரு அனுபவத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக யோவான் அவர்கள் எழுதும்போது தோமாவை அப்போது அந்த இடத்தில் ஒரு சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளமாக, இந்த விசுவாசிகளுக்கு ஒரு விழிப்புணர்வாக இந்த தோமாவை அவர் காட்டுகிறார். காரணம், தோமாவுடைய வாழ்வில் அப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது. நாம் வாசிக்கின்ற அந்த வேத பாடத்தில் ஆண்டவருடைய செயல்பாடு எப்படியாக ஆண்டவர் வெளிப்படுகிறார், எப்படியாக ஆண்டவர் ஒரு உறுதியான ஒரு கடவுளாக, ஒரு காட்சி அளிக்கிற, ஒரு அறிக்கை எடுக்கிற ஒரு மன பக்குவத்துக்குள்ளாக தோமாவை ஆண்டவர் அழைத்து வருகிறார். இந்த நாளில் அறிக்கையிடுதல், உறுதி கொடுத்தல் என்று பார்க்கும்போது அது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த உறுதியில் நாம் நிலைநிற்க முடியாத ஒரு மக்களாக இருக்கிறோம். அந்த உறுதி என்று சொல்லும் போது அதை நாம் பின்பற்ற வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். உயிரே போன
நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் உறுதிப்படுத்துதல். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது உறுதிப்படுத்துதல் என்று சொல்லும் போது அது ஒரு சுயநலமாக காணப்படுகிறது. தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு நாள் உறுதியாக இருப்பார்கள், மறுநாள் அந்த உறுதியிலிருந்து அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள். ஒரு சுயநலத்தின் அடையாளமாக அந்த உறுதி காணப்படுகிறது. நான் சிறிய பையனாக இருக்கும்போது பள்ளியில் ஒரு உறுதிமொழி இருப்பார்கள். எல்லா இந்தியர்களும் சகோதரர்கள் சகோதரிகள் என்று அந்த உறுதிமொழி இருப்பார்கள். ஆனால் அந்த உறுதிமொழியை அந்த பள்ளி பருவத்தில் நாம் மறந்து விடுகிறோம். காரணம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய சூழல் அந்த உறுதிமொழியிலிருந்து நம்மை வேறுபடுத்துகிறது. மதத்தால் நம்மை வேறுபடுத்துகிறது, ஜாதியால் நம்மை வேறுபடுத்துகிறது, இனத்தால் நம்மை வேறுபடுத்துகிறது. காரணம், இந்த கிறிஸ்துவத்தில் நம்மை நாமே வேறுபடுத்தி காட்டிக் கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். அந்த உறுதியில் நம்மை நிலையாக நிறுத்திக் கொள்கிற ஒரு மனநிலையில் நாம் இல்லாமல் போய்விடுகிறோம். காரணம், நம்மில் இருக்கிற சுயநலம். ஒரு பொதுநலத்தோடு நாம் செயல்பட தவறிவிடுகிறோம். ஆனால் இந்த இடத்தில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிற ஒரு பிள்ளைகளாக கடவுள் அழைக்கிறார். எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த இடத்தில் பார்க்கும்போது தோமாவுடைய வாழ்வை ஆண்டவர் மாற்றுகிறார். ஏனென்றால் அவருடைய வாழ்வை மாற்றுவது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அல்ல, அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த நாளில் விசுவாசிகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை எந்த அளவிற்கு நாம் உறுதிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 24, 25 அந்த வசனங்களை பார்க்கும்போது தோமாவின் சந்தேகத்தை பார்க்க முடிகிறது. அந்த 12 சீடர்களில் தோமா ஒருவர் கடந்த வாரத்தில் இயேசு சாமி உயிரோடு வரும்போது அந்த இடத்தில் தோமா இல்லை. தோமா இல்லாத நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்தில் வந்து சீடர்களோடு கூட அவர் காட்சி அளிக்கிறார். சீடர்களுக்கு தன்னுடைய காயங்களை காட்டுகிறார். நான் உயிர் தெழுந்த அந்த அடையாளத்தை சீடர்களுக்கு காட்டுகிறார். அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில் தோமா அந்த இடத்தில் இல்லை. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ரோம சோல்ஜர்ஸ், அந்த போர் வீரர்களுக்கு பயந்து சீஷர்கள் கதவை மூடிக்கொண்டு அறையில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் ஒரு பயத்தின் பிடியில் அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் பார்க்கும்போது அவர்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குவாரண்டைன் themselves, isolated themselves. அவர்களை தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்கிற ஒரு வாழ்வை இந்த இடத்தில் பார்க்கிறோம். தனிமைப்படுத்திக் கொள்கிற ஒரு வாழ்வு என்னென்று பார்க்கும்போது பயம். ஏன் பயம் என்றால் அவர்களோடு கூட இருந்த அவர்களுடைய ஆண்டவர் கிறிஸ்து அவர்களோடு இல்லை, அவர் மரித்து விட்டார் என்கிற ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அந்த சீடர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வேற யாரும் அவர்களை பார்க்க கூடாது என்கிற ஒரு நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையில் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆனால் தொடர்ந்து பார்க்கும்போது, தொடர்ந்து 8 நாளைக்கு பிறகு பார்க்கும்போது அவர்கள் அதே பயத்தின் பிடியில், தனிமையின் பிடியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த தனிமையின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது அதே பயம் அவர்களுக்கு. அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை அவர்கள் மறந்து விட்டார்கள். இந்த இடத்தில் பார்க்கும்போது தோமா சொல்கிற வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது, நான் ஆண்டவருடைய கைகளில், அவருடைய விழாவில் அந்த காயங்களை பார்க்க வேண்டும், தொட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். இந்த இடத்தில் பார்க்கும்போது தோமா ஆண்டவருடைய அந்த காயத்தின் அடையாளத்தை பார்க்க விரும்புகிறார். ஒரு பழமொழி இருக்கிறது, கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று பார்க்கிறோம். இந்த இடத்தில் பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த தோமாவுக்கு காணப்படுகிறது. அந்த எண்ணம் என்னென்று பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்திய சாட்சியை சீடர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் தோமா அந்த இடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதை அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தார். சீடர்கள் சொல்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அடையாளத்தை தேடுகிறவனாக காணப்பட்டான். இந்த யோவான் அவர்கள் எழுதுகிற அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த அடையாளத்தை மக்கள் விரும்பினார்கள். நாஸ்டிசம் என்கிற ஒரு காரியம், அது ஒரு கிரேக்க வார்த்தை. அதனுடைய அர்த்தம் நாலேஜ், அறிவு. ஏனென்றால் அந்த அறிவு பெற்ற மக்கள், எலைட் அண்ட் இன்டெலெக்சுவல், அந்த அறிவு பெற்ற மக்கள் அடையாளத்தை விரும்புகிற ஒரு மக்களாக இருந்தார்கள் கிரேக்கர்கள். அவர்கள் அறிவு சார்ந்த அடையாளத்தை விரும்புகிறவர்களாக இருந்தார்கள். இந்த 1ஆம் நூற்றாண்டில் இயேசுக்கு முன்பாக, இயேசுக்கு பின்பாக பார்க்கும்போது அவர்கள் அடையாளத்தை தேடுகிற ஒரு மக்களாக
தான் இந்த இடத்தில் பார்க்கும்போது யோவான் அவர்கள் அந்த அடையாளத்தை தேடுகிற மக்களாக இருக்கிறார்கள். அடையாளத்தை விரும்புகிற ஒரு மக்களுக்கான ஒரு வார்த்தை இந்த இடத்தில் கொடுக்கிறார். அதேதான் தோமாவுடைய வாழ்விலும் அவர் செய்திருக்கிறார். அவர் ஆண்டவருடைய அடையாளத்தை பார்க்க விரும்பினார். ஆனால் ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் மறந்துவிட்டார். நாம அதே போல நிறைய நேரத்தில் நாம் அடையாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆலயத்தியா வரமாட்டேன்னு கேட்கும்போது எங்களுக்கு எந்த விதமான அற்புதம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை அழைத்திருக்கிறார். நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்ற வார்த்தையை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதே போல சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் மூன்றாம் நாளில் உயிர் தேடுவேன், மரிப்பேன், உயிர் தேடுவேன் என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். நாம் அடையாளத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை நாம் இழந்து விட்ட மக்களாக, ஆண்டவருடைய வல்லமைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மக்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த இடத்தில் தோமா அவர்கள் ஆண்டவருடைய உயிர் தேர்ந்த வல்லமையை மறந்து விட்டு அந்த அடையாளத்தை தேடுகிற ஒரு சீடனாக காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவருடைய அந்த அடையாளம் அந்த இடத்தில் காணப்படுகிறது. அவர் அறிக்கையிடுகிறார். நாம் பார்த்த வண்ணமாக சந்தேகப்பட்ட தோமாவுக்கு ஆண்டவர் இடத்தில் அவர் அறிக்கையிடுகிற ஒரு சீடனாக காணப்படுகிறார். ஒரு பேராயர் சொல்லும்போது, மார்த்தோமா மெட்ரோபாலிட்டன் பேராயர், ஒரு இறையியல் வல்லுநர் சொல்லும்போது, ஒரு தியாலஜியன் அவர் சொல்லும்போது, இந்த இடத்தில் தோமா மாத்திரம் சந்தேகப்படவில்லை, அவரோடு கூட இருந்த மற்ற 10 சீடர்களும் ஆண்டவரை சந்தேகப்பட்டார்கள். எப்படி என்று பார்க்கும்போது, தோமா தைரியமாக ஆண்டவருடைய அடையாளத்தை, ஆண்டவருடைய விழாவில் கை வைக்க வேண்டும், கைகளில் கை வைக்க வேண்டும் அவர் கேட்டார். ஆனால் மற்ற சீடர்கள் பயந்து கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் காட்சியளித்த பிறகும் அவர்கள் அந்த பயத்தின் பிடியில் இருக்கிறார்கள். ஆண்டவர் முதலில் காட்சியளிக்கும் போது தோமா அந்த இடத்தில் இல்லை, ஆனால் மற்ற சீடர்கள் இருந்தார்கள். மற்ற சீடர்களுக்கும் ஆண்டவர் காட்சியளித்த பிறகும் அவர்கள் பயத்தின் பிடியில் இருந்தார்கள். அவர்கள் தைரியமாக வெளியே வரவில்லை. ஆனால் தோமா மற்ற சீடர்களை போல அல்ல. தோமா தைரியமாக தன்னுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற ஒரு சீடனாக காணப்பட்டார் என்று அந்த இறையியல் வல்லுநர் கூறுகிறார். காரணம், தோமாவுடைய வாழ்வில் அவன் ஆண்டவரை அறிக்கை செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த இடத்தில் பார்க்கும்போது ஒரு லார்ட்ஷிப், அந்த இடத்தில் பார்க்கும்போது சீசரை அவன் அறிக்கை செய்ய வேண்டும், அவருடைய கடவுளாக ராஜாவாக அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையில் இயேசுவை அவன் அறிக்கை செய்கிற ஒரு சீடராக காணப்படுகிறார். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இந்த நாளில் கூட உயிர் தெழுந்த ஆண்டவரை நாம் அறிக்கை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இந்த 1ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் இப்பேற்பட்ட காலகட்டங்கள் காணப்பட்டது. அவர்கள் மாம்சத்தில் உருவான கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்காமல் போனார்கள். என்றால் கிறிஸ்து என்பவர் அவருக்கு மரணம் இல்லை, கிறிஸ்து மரிக்க மாட்டார் என்பதுதான் அந்த படித்த கிரேக்க மக்களுடைய ஒரு தாக்கமாக இருந்தது. கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? மெசியாவாக இருந்தால் ஏன் மரிக்க வேண்டும்? கடவுளாக இருந்தால் ஏன் மரிக்க வேண்டும்? அவர் மரிக்க கூடாது, மரணத்தை அவர் எதிர்நோக்க கூடாது, அவர் தான் கடவுள் என்கிற ஒரு எண்ணம், நாஸ்டிசம் என்கிற அந்த அடிப்படையில் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக மரித்தார். பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்துக்கு வந்து மரித்து ஒரு கடவுளாக இருந்தாலும் நமக்காக தன்னுடைய ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு கடவுளாக இயேசுசாமி இருக்கிறார். ஆனால் அந்த மக்களுக்கு இருந்த ஒரு காரியம், மாம்சத்தில் உருவான கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார். என்றால் அவர் மரிக்கிறவராக இருக்கிறார், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் மரிப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது தோமா ஆண்டவரை அறிக்கையிடுகிறார், ஆண்டவருடைய வல்லமையை அறிக்கையிடுகிறார், ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கொடுக்கிறார், தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் தோமாவுடைய வாழ்வில் இருக்கிற ஒரு காரியம். ஏனென்றால் அதன் மூலமாக தான் தோமா ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலராக நம்முடைய இந்திய நாட்டுக்கு வந்தார். தோமாவை பார்க்கும்போது அந்த இடத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய செயல் இந்தியாவுக்கு அவர் கடந்து வந்தார். இந்தியாவில் ரொம்ப தூரமான ஒரு தேசம் நினைக்கிறார் இருக்கிற இடத்துல இருந்து, அந்த இடத்துல இந்தியாவுக்கு கடந்து வந்தார். இந்தியாவுக்கு கடந்து வந்து கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வருகிறார். கிபி 72ஆம் ஆண்டு அவர் பரங்கிமலை சின்னமலை என்கிற இடத்தில் ஒரு இரத்த சாட்சியாக மரிக்கிறார். அவர் முதலாவது கரகனூர் என்கிற கேரளா பகுதியில் அவர் வரும்போது 7 சபைகளை அவர் ஆரம்பிக்கிறார். இந்த இந்திய மண்ணில் ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு அப்போஸ்தலராக, இயேசுவின் சீடராக இந்த இடத்தில் வருகிறார். காரணம், அந்த அன்பு, அந்த அறிக்கையில் இருக்கிற ஒரு வல்லமை,
நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும் போது அந்த வல்லமையை பெற்றுக் கொள்கிற ஒரு அறிக்கையை நாம் செய்ய வேண்டும். அறிக்கை என்பது ஒரு சாதாரணமான அறிக்கையாக இருக்கக்கூடாது. ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், திருமணத்திற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, கன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, திடப்படுத்தல், எங்காவது கோர்ஸ் சேர்றதுக்காக திடப்படுத்தல் எடுக்கிறார்கள். அப்பேற்பட்ட அறிக்கையை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் உண்மையான அறிக்கையை நம்முடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும். உண்மையான அறிக்கையை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இந்த நாளில் கூட தோமாவினுடைய வாழ்வில் ஒரு உண்மையான அறிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பார்க்கும்போது என் ஆண்டவரே என் தேவன் என்று சொல்லும்போது கிரேக்க வார்த்தையில் நாம் பார்க்கும்போது அது கியூரியோஸ், தியோஸ் என்கிற 2 வார்த்தைகள் இருக்கிறது. அதே வளமாக பார்க்கும்போது ஹீப்ரு வார்த்தை பார்க்கும்போது அடோனாய், எலோஹிம் என்கிற வார்த்தை இருக்கிறது. இந்த இடத்தில் பார்க்கும்போது நான் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது மோசே என்னுடைய நாமம் என்ன என்று ஆண்டவர் கேட்கும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய நாமம் அப்பேற்பட்ட ஒரு நாமமாக இருக்கிறது. யாவே, அவர் இருக்கிறவராக இருக்கிறவன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். I am that I am. ஏன் அப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அவரை அறிக்கை எடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் நாமத்தை, நாம் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்த பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நாம் உறுதியாக இருக்க வேண்டும், நாம் பற்றுறுதியோடு இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அழைப்பாக இருக்கிறது. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்தில் பார்க்கும்போது சீடர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த நற்செய்தி அவர்கள் கேட்டும் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு பயத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இந்த நாளில் கூட கடந்த நாட்டில் நம்மால் ஈஸ்டர் பண்டிகையை சரியான முறையில் கொண்டாட முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த நற்செய்தியை நாம் மறந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் மறக்க தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். நாம் அறிந்திருக்கிறோம் இந்த உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கொடிய வைரஸ் மூலமாக இந்த உலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை அறிக்கை செய்யும் போது ஆண்டவருடைய மெய்யான ஒரு சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். ஆண்டவருடைய அளவற்ற கிருபை நம்மை ஆட்கொள்ளும். ஆண்டவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் சாட்சிகளாக அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நாம் வாழும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிருபை இன்றும் என்றும் சதாகாலம் உங்களோடு இருந்து வேண்டுவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆராதனையை தூய திருத்துவ ஆலயம் சத்வாச்சாரியில் நடத்த அனுமதி கொடுத்த அதற்கு திருமதி நான்சி ஆயிரம் அவர்களுக்கு ஆயர் சார்பாளர் சார்களும் என்னுடைய சார்களும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே விதமாக இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற இந்த திருச்சபையுடைய செயலர், பொருளர் மற்றும் தலைமை கல்வி சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த வேளையிலே செய்தி கேட்டு நாம் அனைவரும் நம்மை ஒப்புவித்தவர்களாய் கடவுளிடத்திலே கொண்டாடுவோம், ஜெபிப்போம். கிருபை மிகுந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உண்மை நாங்கள் நன்றியோடு ஏற்று பார்க்கிறோம். பாவத்தின் பிடியிலே வாழ்வை இழந்து வழி தவறி சென்று கொண்டிருந்த எங்களை மீட்க ஒரே திருமகனை எங்களுக்கு பூமியிலே அனுப்பி சிலுவையின் பாடுகளை தரித்துக் கொள்ளவும், வேதனைகளை தரித்துக் கொள்ளவும், மரணம் புரிந்தவும் உடைய சித்தத்தை நிறைவேற்றவும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழவும், எங்களுடைய வாழ்வை புதுப்பளிக்கவும் நீ கிருபை பாராட்டியிருக்கிறே. உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய கிருபை பெரியது. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அது அனுபவமாக நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் அதை அறிவிக்கிறவர்களாக நாங்கள் கடந்து வர வேண்டும் சுவாமி. நீரே தேவன், உங்களுடைய வார்த்தை ஒன்றே சத்தியம், நீரே கடவுள்
என்றெல்லாம் ஆண்டவரே அறிக்கைகளாக நாங்கள் நடந்தவர்கள் என்று சுவாமி. இந்த வேலையிலே ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துவோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டுமாய், சீர்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களிடத்தில் இருக்கிற இந்த பயத்தை அகற்றி போட்டு ஆண்டவரே இந்த தேசத்திலே உண்மை கேட்டறியாத மக்களிடத்திலே உண்மை நாங்கள் அறிக்கைகளாய் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு திரும்பி பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் கொண்டாடுகிறோம். யாதொருவன் தன்னைத்தான் விழுந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதிருக்கிறானோ எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்ற வாக்குறுதி படி சுவாமி. ஆண்டவரே இந்த வேலையிலே உங்களுடைய சீடர்களாக மாற, உண்மை ஏற்றுக்கொண்டவர்களாக மாற, உங்களுடைய சிலுவையை சுமக்க எனக்கு கற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் கொண்டாடுகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் இந்த ஊரடங்கு காலங்களிலும் ஆண்டவரே ஆலயத்தை தொழுது முடியாத இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே என்னுடைய இல்லங்களை உங்களுடைய ஆலயங்களாக மாற்ற, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய ஆராதனையாக மாற்ற நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த நல்ல நாளிலும் சுவாமி நீர் என்னோடு கூட இடைப்பட்டு நன்றிகளை செலுத்துகிறோம். உடைய விரைவிலே சுவாமி எல்லாம் இயல்பு இருக்கிற கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த கொரோனா வைரஸ் அச்சத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் மீண்டு வர, ஆண்டவரே இந்த நோயானது முற்றிலும் நீங்கி போக நாங்கள் கொண்டாடுகிறோம் சுவாமி. கூடிய விரைவிலே நாங்கள் ஆலயங்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை ஒரு குடும்பமாக தொழுகையிலே தொழுது கொள்ள நீரை கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக நீங்கி போக நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே இந்த வேலையிலே மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறை அன்பர்களுக்காக, ஆண்டவரே பாடுபடுகிற ஒவ்வொரு அன்பர்களுக்காக, ஆண்டவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிற ஒவ்வொரு அன்பர்களுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். அரசாங்கத்துக்காக கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய பணிகள் எல்லாம் நீர் வாய்க்க செய்ய வேண்டுமாய், அவருடைய முயற்சிகளுக்கு எல்லாம் கை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டுமாய் நாங்கள் கொண்டாடுகிறோம் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வோம், எங்களை ஆற்றுவோம். இந்த கொரோனா வைரஸிலிருந்து எங்களை பாதுகாக்கிறோம். உங்களுடைய தெய்வீக வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை கூடி பராமரித்து பாதுகாக்க வேண்டுமாய் எல்லாம் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் பொருளோம் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் செயலாற்றுகிற தூய ஆவியின் நல்லுறவும் மைக்கும் நீங்கா சமாதானம் அனைவரோடு நம்முடைய எதிர்கால வாழ்வோடு நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளோடு இன்னும் சதா நிலைத்து வைத்திருக்கிறார்கள்.